ஒரு காலத்தில் கிகில்வுட் என்று அழைக்கப்படும் பசுமை நிறைந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் எப்போதும் பிஸியாக இருந்தன, ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை. பறவைகள் வேகமாக பறந்தன, எறும்புகள் அதைவிட வேகமாக நடை போட்டன, யானைகளும் கூட சீரிய முகத்துடன் நடந்தன. அந்த காட்டில் மைலோ என்ற ஒரு சின்ன அணில் இருந்தது. ஒரு நாள் அது ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தது. யாருமே சிரிக்கவில்லை. இதைக் கண்டு அந்த அணில் கவலையுடன் யோசித்தது. அப்போது அது ஒரு முடிவு எடுத்தது. காட்டை மீண்டும் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று. மைலோ யானை அருகே ஓடி சென்றது. யானை சிரிக்க முயன்றது. ஆனால் அதற்கு பதிலாக அதன் தும்பிக்கையிலிருந்து தண்ணீர் பீச்சென்று வெளிவந்தது. தண்ணீர் எங்கும் சிதறியது. அந்த காட்சியை கண்டதும் எல்லா விலங்குகளும் சிரிப்பில் வெடித்தன. பிறகு மைலோ ஆமைக்கு சென்றது. ஆமை மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. அதன் மெதுவான நடை மைலோவையும் மெதுவாக்கியது. அப்போதுதான் மைலோ மலர்களின் அழகு, வண்ணத்து பூச்சிகள், சூரியனின் வெப்பம் ஆகியவற்றை உணர்ந்தது. அந்த நேரத்தில் தேன் குடுவையுடன் கரடி வந்தது. தவறி அது வழுக்கி விழுந்தது. தேன் அதன் மூக்கில் ஒட்டிக்கொண்டது. தேனீக்கள் வந்து அதன் காதுகளை கிச்சு கிச்சு செய்தன. கரடி சிரிப்பில் குலுங்கியது. அதன் வயிறு ஜெல்லி போல அசைந்தது. மெல்ல மெல்ல மான்கள், பறவைகள், குரங்குகள், தவளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தன. அவர்கள் ஆடினர், பாடினர், வேடிக்கையான கதைகளை பகிர்ந்தனர். காடு முழுவதும் சிரிப்பின் ஒலி எதிரொலித்தது. மாலை நேரத்தில் கிகில்வுட் காடு முன்பை விட அதிகமாக ஒளிர்ந்தது. மரங்களே சிரிப்பது போல தோன்றியது. நிலாவும் கூட கண் சிமிட்டியது. அந்த நாள் எல்லா விலங்குகளும் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டன. மகிழ்ச்சி என்பது பகிரும்போது பெருகும். அன்பு, சிரிப்பு, ஒருவருடன் ஒருவர் செலவிடும் நேரம், இதுவே உண்மையான சந்தோஷம். மைலோவின் மனம் வெப்பமாக நிரம்பியது. அதன் பின் காடு எப்போதாவது சலிப்பாக இருந்தால் எல்லா விலங்குகளும் மெதுவாக நடந்து சிரித்து மகிழ்ச்சியை பரப்ப நினைவு கூர்ந்தன. அந்த நாளிலிருந்து அந்த காடு என்றும் சிரித்துக் கொண்டே இருந்தது.